ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினம்ங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுகிற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 5 குடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பு. 9 குடையவனும் 5 குடையவனும் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆக்சுவலா 9ஆம் இடத்துல செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்க கல்வி வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. கல்வி வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உங்களது அலுவலக பணிகள் முதற்கொண்டு அனைத்து விதமான காரிய வெற்றிகளும் இன்னைக்கு கிடைக்குங்க. காரியங்களும் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் முன்னேற்றங்கள் உங்களது காரியங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த காரிய வெற்றிகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகி இருக்குங்க. கல்வியில மிகச்சிறந்த ஒரு ஏற்றத்தை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் படித்த உயர்கல்வி காரணமாக தான் அதிகமான ஒரு வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க. அதனால அந்த மாதிரி சூழல் இப்பொழுது உங்களுக்கு உங்க உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கான சூழல் இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த காலேஜில் மனதிற்கு பிடித்த உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். அதை பயன்படுத்தி கொண்டால் மாணவர்களை இப்பொழுது லைஃப்ல செட்டில் ஆகலாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு படிப்பை நீங்க தேர்ந்தெடுக்க முடியுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இன்னைக்கு பொன்னான ஒரு நாளாக அமையுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான இன்டர்வியூவையும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கான வேலைகள் கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த கம்பெனியில பிடித்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ மற்ற நாள் ட்ரை பண்ணதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதெல்லாம் இன்டர்வியூ மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நீங்க அலாதியான ஒரு ஆர்வம் இன்னைக்கு செலுத்துவீங்க. மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றுறதுல உங்களுக்கு ஒரு தனி ஆசையும் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக செய்வீங்க. மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளியே தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு சிறப்பாக கைகூடும். அதனால ஏதாவது பிளான் தடைபட்டு இருந்தா, பயணங்களுக்கான பிளான் தடைபட்டு இருந்தா அந்த தடைப்பட்ட பயணங்களை இப்போ தொடர்ந்து நீங்க செய்யலாம். இந்த தினம் அலுவலக பணியில நல்ல ஒத்துழைப்பு உங்க உயரதிகாரிகள் மூலமாக ஏற்படுங்க. அதனால உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதுக்கெல்லாம் நீங்க தகுந்த அலட்சியம் இல்லாத போக்கு ஏற்படுத்தி கொண்டு கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுங்க. ஆரோக்கியத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அது உடனடியாக முன்னுரிமை அதுக்கு கொடுத்து கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த பிரச்சனைகளை சரி செய்துட்டு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மனசுல பாத்தீங்கன்னா பக்தி, இறையல்படல் குறித்த எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மற்றபடி இன்னைக்கு சமுதாயத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்க செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு குடும்பத்துல முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் புகழ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்குங்க. நல்ல ஒரு கெத்து காட்ட முடியும் உங்களால. இன்னைக்கு யாரெல்லாம் ரிசர்ச் தொடர்பான ஃபீல்ட்ல இருக்கீங்களோ உங்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்கள்ல அதிகமான ஆலோசனைகள், உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. வழக்கத்தை விட அதிகமான தன லாபம் பொருளாதாரம் ஒரு பல்கான அமௌண்ட் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில நல்ல கணிசமாக கிடைக்குங்க. அதனால சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு வியாபார வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குங்க. ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களது உயரதிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அது தவிர கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகளும் தருவாங்க. ஏன்னா உங்க மேலதான் நம்பிக்கை வைப்பாங்க. மற்றவங்க நம்பாம உங்களை நம்பி கூடுதல் பொறுப்பு தராங்க அப்படின்னா அதை ஏத்துக்குங்க. அதுல நீங்க சுணக்கமே காட்ட தேவையில்லைங்க. இன்றைய தினம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அலுவலக பணிகளிலும் அமையும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மிக அழகான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் உணரக்கூடிய தருணங்கள் நிறையவே இருக்குங்க. உங்களது மனக்குறந்த காதலருடன் கொண்ட காதலை இன்றைய தினம் நீங்கள் உங்களை சுற்றியுள்ள அனைத்து பொருட்கள் மீதும் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே. பார்க்குற இடமெல்லாம் அப்படியே உங்களுக்கு காதல் உணர்வுகளை பெறக்கூடிய வகையில் உங்கள் காதலரை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்கும். எனவே அழகான மற்றும் சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எனவே காதல் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷம் உண்டு. உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களை சுற்றியில் இருக்கக்கூடிய நபர்கள், சுற்றத்தார் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரதுனால அதிகமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு
நாளாக இன்னைக்கு நீங்க அமைய முடியும். இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்ககிட்ட நல்ல இணக்கமாக நடந்துக்குவாரு. ஆனா கொஞ்சம் கடன் கேட்பாருங்க. கடன் குடுக்கறதுக்கு முன்னாடி மத்தவங்கள எப்படி நம்பலாமா, வேணாமாங்கிறத நீங்க யோசிச்சு தாங்க கடன் குடுக்கணும். இல்லைன்னா பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தவங்க கவனிக்க மாட்டாங்க. உங்க வலி மத்தவங்களுக்கு புரியாது. ஏன்னா அது அவிங்க வலின்னு அவிங்க நினைக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் யார் யார் செய்வாங்கங்கிறத யோசித்து அவர்களிடம் உதவிகள் கேட்கலாம். தாராளமாக உங்க பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்க முடியுங்க உங்களால. இன்றைய தினம் புதிய திட்டங்கள் பற்றிய விஷயங்களை கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்க பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா உடனே உங்க பார்ட்னர் நல்லா ஹாப்பியாயிருவாரு. ஸோ புதிய திட்டங்கள் உங்க மனதில் உதயமானா அதை நீங்க உங்க பார்ட்னர் கூட ஷேர் பண்ணிக்கங்க. சின்ன சின்ன பிக்னிக் போலாங்க, சுற்றுலா போகலாம். அந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆனந்தத்தை தருவதாக அமையும். மேலும் சில விஷயங்களை புதுசாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே சுற்றுலாக்கு ஏற்பாடு செய்யலாம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில அழகான நல்ல திருப்பங்கள் நிறைந்த நாள்கள். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அதனால இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க, நல்ல அழகாக மாறும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நம்பர் 9 9 நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் போகலான்ட்டு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா அது தடைப்பட்டு இருந்தால் அந்த பயணங்கள்லாம் இப்போது மீண்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவங்க தேவை என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க. மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி தரதுல உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க, மற்றவங்களுக்காக உழைப்பீங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களது அலுவலக பணியில் நல்ல ஒத்துழைப்பு உண்டுங்க. நல்ல உயர்வான சூழலில் அலுவலக பணி இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுனால தம்பதியில் இருக்கக்கூடிய புரிதல், கருத்து ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனை வளம் பெறுங்க. ஆராய்ச்சி தொடர்பான ரிசர்ச் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெவ்வேறு வகையில் உங்களால் கெத்து காட்ட முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு சமூக அந்தஸ்து, செல்வாக்கு நிறைந்த நாளாக அமைகிறது. மனதில் இறை வழிபாடுகள் குறித்த பக்தி நிறைந்த ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.